ஹாய் டியர். இன்றைக்கி நம்ம ஜிமினா எஃப்எஃபோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று போட்ட எபிசோட் வந்துட்டு ஓகே எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் திருட்டுத்தனமாக ஜிமினாவோட வீட்டுக்கே போயிருப்பீங்க, அதோட முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் டியர். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் சரியில்லை. ஏன்னா என்னோடய யூடியூப்பில் என்னென்னு காட்டுதுன்னா, அந்த ஸ்டுடியோவில் தமிழில் மாற்றுங்க, அப்படி நல்லா இல்லை, தட் மீன்ஸ் அதை வந்து இம்ப்ரெஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதனால இந்த ஸ்டோரிக்கு என்ன டைட்டில் வச்சா நல்லாயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் மாற்றிப்பேன் ப்ளீஸ். என் மண்டைக்கு மூளைக்கு வேலை செய்யலை, அதனால கேட்குறேன். ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் கண்ணு முடிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த பக்கம் போகலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் அப்படியே டக்குன்னு 2 எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜிம்னா வந்துட்டு உங்கள் கையை டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவார். நீங்கள் அவர் மேலே அப்படியே போய்ட்டு பம்ப் ஆகிட்டு அப்படியே விழுந்து நிற்பீங்க. தட் மீன்ஸ் அப்படியே அவர் பக்கத்தில் அப்படியே நிற்பீங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்கு வந்த உடனே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே ஃபேஸை வச்சுட்டு எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது உங்களுக்கு அம்மா போட்டு இருக்குல்ல, அதுதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ உடம்பு சரியில்லைன்னா பார்க்க போகிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் அப்படிலாம் போக மாட்டேன், எங்கள் அம்மா தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது என்னை மட்டும் பார்க்க ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது நேற்று உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிச்சிச்சா, அதனால தான். அப்புறம் என்னோடய ஷால் உங்ககிட்ட தானே இருக்குது, கொடுங்க, அதை வாங்கிட்டு போகிறோம். என் தங்கச்சி நேற்று என்னை திட்டினா மாட்டியிருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எந்த ஷால் அப்படிங்கிறாரு. நேற்று ஒன்று போட்டு விட்டு அனுப்பினல்ல, வெள்ளை கலர் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கும் அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே எஞ்சி தான் வந்திருப்பீங்க. ஓ இந்த ட்ரெஸ்க்கு இப்போ ஷால் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. வேணாமா, பின்ன போடணும் மாமாவே, பெரிய பொண்ணாயிட்டா அந்த முக்காடு போட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா அந்த கபோர்டில் இருக்குது பாரு அப்படின்பாரு. நீங்களும் திறந்து பார்க்குறீங்க, பார்த்தா காணோம், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவீங்களா, என்னோடய ஷர்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அந்த ஷர்ட் அப்படியே எடுப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, ஒயன் அது என்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்குறாரு. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ண போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷால் அப்படியே எடுத்துக்கிறாரு. எடுத்து அவரோடைய போர்த்திக்கிட்டு போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க என்ன தான் பண்ணுறாருன்னு. ஸோ படுத்துட்டு அப்படி உங்களை பார்த்து எந்த உட்காருவா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி நீங்களும் போவீங்க, போனால் அப்படியே உட்காந்துப்பீங்க. நல்லா பாரு, இப்படி தான் தினமும் உன்னை கட்டி பிடிச்சி தூங்குவேன் அப்படின்னு சொல்ல, என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னைனா உன்னோட ஷாலை எனக்கு இது நீ என் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது, அதனால இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு உங்களோட கண்ணம் இருக்குல்ல, ஸோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு, அப்போது இந்த மாதிரி ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாமல் ஊர் விட்டு ஊர் தள்ளி வந்து என்னோடய வீட்டுக்கு திருட்டுத்தனமாக வந்து என்னை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறியே, அதுவும் என் கூட இப்போ இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க, இது தப்பா, இது எப்படி தப்பாகும், உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, எனக்கு கல்யாணம் பண்ணணுமா, அதுக்கு நகை வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க, நைட்டு ஆகும் அவங்க வரத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து திருட்டுத்தனமாக வந்திருக்க சரியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் அப்படி என்னை பார்க்கணும் என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உங்கள் வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு பார்க்குறாரு. நீங்கள் தான் வந்துட்டு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ தெரியலையே நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னீங்க. அப்போது ஜிமினாவை டக்குன்னு வந்துட்டு கழுத்தை அப்படி தொட்டு பார்த்துருவீங்க. அவரும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறாரு.
காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, இன்னும் காய்ச்சல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இடுப்பில் மாட்டியிருப்பீங்க. அது வந்துட்டு அம்மாவோடது. ஸோ அதை நீங்கள் எடுத்து வந்திருப்பீங்க. அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதுவா? இது மருந்து. இந்த மாதிரி அம்மா போட்டால் இதை பூசிக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும். உடம்பு குழுக்குள்னு இருக்கும், வலிக்காது, எரியாது. அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? இது கிடைக்காதே. பாட்டி கூட சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று. அது அது வந்துட்டு அதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் சரியாகும், ஆனால் அது கிடைக்காது. மலை மேலேருந்து எடுத்து வரும்னு சொன்னாங்க. நீ எங்கேருந்து எடுத்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எடுத்துகிட்டு வரலை, எனக்கும் அது கிடைக்கல. இங்கேருந்து மலைப்பகுதிக்கு நான் எங்கே போகிறது? அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் என்னால் தனியாகவும் போக முடியாது. நான் வைத்தியர் வீட்டுக்கு போனேன், அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு அம்மா போட்டிருக்கு என்ன ஏதுன்னு கேள்வி மேலே கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பயந்துட்டு சரி ஓகே எனக்கு வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன்ட்டு வந்துட்டேன். அப்போவும் மனசு கேட்கல. அப்போது அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திருடிட்டு வந்துட்டியாடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, ஐயோ எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, நான் திருடிட்டெல்லாம் வரல. அவங்களுக்கு காசு வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் தெரியாது, நான் காசு வச்சதும் தெரியாது, இதை எடுத்து வந்ததும் தெரியாது. ரொம்ப கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பாவே மூஞ்சி வச்சுப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது, எதுக்கவே இவ்வளோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம், என் பாட்டியே போய் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க வைத்தியர் வீட்டில். அதனால தான் அவங்க மலைப்பகுதிக்கு போய் தேடினா தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. உனக்கு எப்படி கிடச்சிது? அதே வைத்தியர் வீட்டுக்கு தான் நீ போயிருப்ப. இந்த ஊர்லேயே அவங்க ஒருத்தர் தான் வைத்தியர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவங்க மட்டும்தான், அவங்கக்கிட்ட இருக்குங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் கடைசியாம்மா. இதுக்கப்புறமா அந்த தலை செடி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இன்னும் மறுபடியும் அது பூத்து அது பெருசாகி அது வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு பறித்து இந்த மாதிரி மருந்து பண்ண முடியும். ஸோ அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி அம்மா போட்டுச்சு அப்படின்னா தேவைப்படுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்கிட்டயும் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அம்மா போட்டதா இல்லைன்னு கூட தெரியாமல் சும்மா அந்த மருந்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு அம்மா போட்டிருக்குல்ல, உங்களுக்கு வேணும்ல, அதனால தான் நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிப்பாவி, சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கையில் கொடுத்துட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நானே எப்படி போட்டுப்பேன்? போட்டு விடு அப்படிங்கிறாரு. நானா அப்படின்னு கேட்குறீங்க. நீ தானே கொண்டு வந்த, எனக்காக தானே கொண்டு வந்த, போட்டு விடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் சரி திரும்புங்க அப்படின்னு சொல்ல, அவரும் அந்த ஷால் போத்திருப்பார்ல, அதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணி பக்கத்தில் வச்சிருவார். அப்புறம் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு, அதை வந்துட்டு நீங்கள் இந்த ஷர்ட்டை அப்படி தூக்குவீங்க. இல்லை இது நான் அதை கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ வேணாம், நான் எப்படி இங்கே இருப்பேன் அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஷர்ட்டு தான் நீ கழட்டுறேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் முன்னாடி நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? வேணாம் நீங்களே போட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஓயன் எனக்கு இங்கே போட்டு விட யாருமே இல்லை, என் பாட்டிக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சும்மா அடித்து விடுறாரு. அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, அம்மாக்கே மேலே பாசமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அப்பா அப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கு சுத்தமாக என் மேலே பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, சரி நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உனக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இதுக்கு பதிலே இல்லை. திருத்தின்னு முழிச்சிட்டே இருக்க. அவரும் வாயை திறந்து ஏதாவது சொல்கிறாளா பாரு. ஆமான்னு சொன்னால் அந்த முத்து எனக்கு கொட்டியாக போய்டு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காருவார். அந்த ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு, அப்புறம் நீங்களும் வந்துட்டு அந்த மருந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஒரு மாதிரி பொடியாட்டம் இருக்கும், அதை வந்துட்டு தண்ணியில் கலக்கி அவருக்கு அப்படியே பூசி விடணும். தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு இதில் தண்ணி வச்சுருப்பாங்க, அவர் கிளாஸில் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதை வாங்கி அந்த இதில் கலந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கலந்து கலந்து அந்த கன்சிஸ்டன்சிலேயே அப்படியே வந்துட்டு அவருக்கு போட்டு விடுறீங்க. ஆக்சுவலாக ஜிமினுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். அவர் வந்துட்டு கவுந்து படுத்துட்டு இருந்திருப்பார், அதாவது நேராக படுக்க முடிஞ்சிருக்காது, கவுந்து படுத்துட்டு தான் இருந்திருப்பார்.
ஸோ நீங்கள் அவருக்கு அப்படியே பூசி விடுறீங்க. அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பூசி விடும்போது அவருக்கு லைட்டாக வலிக்கும் போல் ஒரு மாதிரி நெளியறாரு. நீங்கள் எங்க ஒன்றும் இல்லை, இது போட்டுட்டா சரியாயிடும், சீக்கிரமாக உங்களுக்கு குணம் ஆகிடும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுல்லாக போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி குழுன்னு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன்னா அதனால தான் கொண்டு வந்தேன். சரி ஓகே, நீங்கள் உப்பு போடாமல் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற. உப்பு போடாமையா? அப்படி தாண்டி கொடுக்குறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, உப்பு போடாமல் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் குணம் ஆகிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. போகணும். தங்கச்சி எஞ்சிட்டானா என்னை தேடுவா, அப்புறம் அம்மாட்ட மாட்டி விட்டுருவா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு தானே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரம் கழிச்சு தான் தூங்க வச்சேன். அப்போது நிறையா சாப்பாடு வயிற்றுக்கு கொடுத்து படுக்க வச்சிட்டேன். அவள் நிறையா சாப்பிட்டானா ரொம்ப நேரம் எந்திரிக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல. மொத்த ஃப்ராடு வேலையும் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நல்ல பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்ல. நல்ல பொண்ணு தான், எனக்குன்னு நல்ல பொண்ணு தான், எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டுருப்பாரு. சொன்னீங்க கையெடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க. என்னடி உனக்கு அவசரம், எதுக்கு வந்த, எதுக்கு சும்மா போகிறேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நான் இங்கே என்ன பண்ணிட்டோம், அதான் வந்த வேலை முடிஞ்சில்ல, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் என் கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரின்ட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது நீங்கள் என்னங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க, ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்க. நிறையா வேணும், பட் இப்போ வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன வேணும், நான் கொடுக்குறேன், கொண்டு வந்து தரேன் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்ல. அது சொன்னாலும் உனக்கு புரியாது, இப்போ வேணாம், டைம் வரும்போது நானே கேட்குறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. ஸோ அப்போது ஜிமின் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல. மடியில் படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. என்னால் சுத்தமாக முடியல, உட்கார முடியல, படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்குறதே பாவமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இன்னும் காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும், கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கும். ஆனாலும் உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு ஒரு செவுத்தாரமாக உட்காந்துக்கிறீங்க சாஞ்சு. அப்போ கால் அப்படி நீட்டிக்கிறீங்க. அப்போது ஜிமினாவும் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து உங்கள் மடியில் படுத்துப்பார். நீங்கள் ஏங்க நீங்கள் இப்படியே தூங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியலை, ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்ருப்பாரு. நீங்கள் என்னன்னே தெரியல, அவர் அப்படி வந்து உங்கள் மடியில் படுத்ததும் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அவரோட தலையில் போய்ட்டு அந்த முடி அப்படி கோதி விட்டுட்டுருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி நல்லா வார்மாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹேரை கோதி விட்டுட்டே இருக்க அவர் அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு சரியாக தூக்கம் வந்துன்னு இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருந்திருக்கும். பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கவும் அப்படி தூக்கம் வந்துடுது. கிட்டத்தட்ட மணி இப்போ 5 ஆக போகுது. நீங்கள் வேறு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருப்பீங்க. எங்கே யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, சாரா முடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நீங்களும் அரைக்குறையாக தூங்கியிருக்க மாட்டீங்களா நைட்டு வந்து, அதனால் அப்படியே செலுத்தாக சாஞ்ச மாதிரி நீங்களும் அப்படி தூங்கிடுவீங்க. ஸோ ஜிமின்ஸுமா அப்படி திரும்பி படுக்கிறப்போ லைட்டாக அப்படியே அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் உங்களோட மடியில் படுத்திருப்பார். உங்களோட ஃபேஸ் தான் அப்படியே ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டுருப்பீங்க செவத்தில் சாஞ்ச மாதிரியே. அப்படி ஜிமினா உங்களே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் அப்படி லைட்டாக கண்ணை முழிச்சிடுறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ அவர் உங்களே பார்த்துட்ருப்பாரு. என்ன எஞ்சிட்டிங்களா, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ஜிமினாவும் உங்ககிட்ட ஒரு மாதிரி கண்ணில் மட்டும் இதை ஜாட பண்ணுறாரு. உங்களுக்கு புரியலை, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு அவரும் என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா, அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாட்டா பாடுவாரு. நமக்கிட்ட ஒன்றும் புரியாதே, வெள்ளந்தியாச்சே. நீங்க என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினாவும் அதானே, உனக்கு அது புரிஞ்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மணி 5 ஆச்சு அப்படிங்கிறாரு.
ஆமாம், டைம் ஆகுது, கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். இப்போ நான் மட்டும் போகலைன்னா மாட்டிப்பேன் அப்படிங்கிறீங்க. போயே ஆகணுமா அப்படிங்கிறாரு. ம். போயே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள இருக்க சொல்றாரு. உங்களுக்கும் போக மனசுல தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சடனா அந்த இயர்லி மார்னிங்ல ஒரு குளிர் மாதிரி வரும்ல, ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு அப்படின்னா அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியாம, ஏன்னா நீங்க பூசி விட்டது ஒரு மாதிரி குளிர்ச்சியானதா, இப்போ இப்போ அந்த இயர்லி மார்னிங்கும் குளிர் அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நடுங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ நீங்க தான் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே அவரோட செஸ்ட் அப்படியே அவரோட தலையை அப்படியே உங்களுக்கு ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஷோல்டர்ல சாக்க வச்சு அப்படியே படுக்க வச்சிருந்திருப்பீங்க. நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி வார்மா இருக்கவும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு ஒரு 5:30 இருக்கும், ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்துட்டு வச்சிருக்கீங்க அவரை. அந்த அரை மணி நேரமும் வந்துட்டு அவர் அப்படியே நல்லா உங்களோட வார்மில் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் இதமாக இருந்திருக்கும். அப்படியே வந்துட்டு அவர் படுத்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நீங்களும் வந்துட்டு விடியற மாதிரி இருக்கிறதுனால எங்க நான் போகணும் அப்படிம்பீங்க. ஸோ டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால ஜிமினாவும் உங்களை சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நீங்களும் ம் இப்போ எப்படி நான் இதுக்குள்ளே ஏறி போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நேற்று நான் இதுக்குள்ளே தான் ஏறி வந்தேன், என்ன மாதிரியே ஏறிப்போ அப்படிங்கிறாரு. எனக்கு ஏற தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸோ அவர் தான் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கி அந்த சந்துக்கு, அதாவது இந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்கள்ல அந்த மாதிரி தூக்கி உங்கள் காலை முதல்ல அப்படியே வெளியே விட்டு அதுக்கப்புறமா உங்களை அங்கேருந்து உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த சைடு அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் குதிச்சுக்கிறீங்க. குதிச்சதுமே இந்த பக்கம் திரும்பி எங்க சொல்ல மறந்துட்டேன், அதை தினமும் போட்டுக்கோங்க, 2 வேளைக்கு போடுங்க, சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமினாவும் என்ன நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ பத்திரமா போ சரியா, சீக்கிரம் வீட்டுக்கு போ. இங்கே பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா நைட் டைம்லலாம் தனியாக வராத சரியா அப்படிங்கிறாரு. இல்லை இனிமே வரமாட்டேன், இன்னைக்கு அம்மா வந்துடுவாங்க, வர முடியாது, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன, மார்னிங் அப்படியே விடிஞ்சிருக்கும், நீங்கள் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவீங்க. போய் பார்த்தா அந்த மேடம் இன்னும் அப்படியே பேன் தூங்கிட்டு இருக்கா. இவ பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவள் பக்கத்தில் போய் படுத்து தூங்கிடுறீங்க நீங்களுமே. ஸோ இப்படியே தான் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. இந்த சைட் பார்த்தா ஜிமினோட பாட்டி வந்து டேய் கதவு திறடா அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏய் கதவை தர, என்ன பண்ற கதவை சாத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு உங்க ஷால் அப்படி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ பாட்டியால நசங்குதா, அவருக்கு ஒரு மாதிரி ட்ரீம்ல இருந்திருப்பாரு. இப்படி பண்ணவும் டென்ஷன் ஆயிட்டு அந்த ஷால் எடுத்து அப்படியே அந்த கபோர்டுக்குள்ள ஷர்ட்டுக்குள்ள மடிச்சு வச்சுட்டு வந்து கதவை திறக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்க, டேய் இந்தாடா, சாப்பிடவே இல்லைல்ல, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது இந்த உப்பு இல்லாத சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வேற வந்துட்டியா, நீ தூக்கிட்டு போ அப்படின்னு கத்துறாரு. அப்போ அந்த பாட்டி இருந்துட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டாதான் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் கூட உப்பே போடாம கொடு, அப்பதான் எனக்கு சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. ஏன்னா அப்பதானே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு உங்களை போய் வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஜாமத்துக்கு எதாச்சும் தனியா வருவீங்களே. அதனால அவரும் வந்துட்டு சரின்ட்டு எல்லாத்தையும் அப்படி தாங்கிக்கிறாரு. வலி இருந்தாலும் அதை அப்படி தாங்கிக்கிறாரு, உப்பு இல்லைனாலும் கம்முன்னு சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ அப்படிதான் ஒரு 1 வீக் போயிருக்கும். இங்க ஜிமின் வந்துட்டு பார்க்கவே முடியலல்ல அவங்கள, ஒரு மாதிரி அவருக்கு தவிப்பாவே இருக்கும். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வாரம் இப்படி தாக்கு பிடிச்சிடுறாரு. அப்போ அவருக்கு என்னன்னா நைட்ல இது நீங்க தனியா வந்துருவீங்களோன்னு தான் பயம். ஆனா நீங்க வரல. சரி ஓகே, அவ வராது இருக்கிறதும் நல்லதுதான், பத்திரமா வீட்டுல இருக்கட்டும் நினைச்சிட்டு விட்டுருப்பாரு. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஃபுல்லா கியூர் ஆயிடுது சீக்கிரமாவே. பாட்டிக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு சீக்கிரம் சரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு டெய்லியும் அந்த நீங்க கொடுத்துட்டு போனீங்கல்ல அதை 2 வேளைக்கும் போட்டுட்டே இருந்திருப்பாரு. கை எட்டியே இருக்காது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்படியே போட்டு இருந்திருப்பாரு. அப்போ சீக்கிரம் ரெடி ஆயிருந்திருக்கும். ரெடியான அடுத்த நாளே வந்துட்டு ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. அப்பா அம்மா திட்டுவாங்க, அதுக்குள்ள கிளம்பியாச்சா அப்படின்னு. ஸோ ஜிமினா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா அந்த காட்டுக்குலாம் போறாரு. எப்படியும் விறகு எடுக்க வந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க வெயிட் பண்ணுவாரு. ஆனா நீங்க வரவே இல்லை. நாள் முழுசா அந்த மரத்து மேலேயே உட்காந்துருக்காரு, ஆனா நீங்க வரவே இல்லை.
என்னது காணோம்? ஒரு வேளை நான் வந்திருக்கேன்னு தெரியாதுல்ல. கண்டிப்பா நாளைக்கு வருவா. விறகுக்கு இது இருந்திருக்கும், அதனால இன்னைக்கு வரல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. சோ அடுத்த நாளும் வந்து ஜிமினா அங்கேயே வராரு. வந்து பார்த்தா அங்கேயும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாரு. நீங்க வரவே இல்ல. என்ன இவ இன்னைக்கும் வரல, ஒருவேளை நாளைக்கு வருவாளா அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு மாதிரி சோகமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அடுத்த நாள் மார்னிங் நேரமாவே எந்திரிச்சு வந்துடுறாரு. ஒருவேளை நேரமாக்கிது வந்துட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேரமா வந்து பார்த்தா அன்னைக்கும் வரவே இல்ல. அவருக்கு ஒன்றும் புரியவே இல்ல. என்னாச்சு, ஏன் இவ வரவே இல்ல, வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா வீட்டுல யாராவது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுது. ஏன்னா யாருக்கு இருந்தாலும் பயமா இருக்கும்ல, அந்த மாதிரிதான். வீட்டுல யாராவது இருந்தா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்போம் அப்படின்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு போவாரு. அப்படி போறப்போ உங்களோட அம்மா கரெக்டா தண்ணி எடுத்துக்கிறதுக்காக இப்பதான் தண்ணி குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அப்போ இவங்களோட அம்மா இப்பதான் தண்ணிக்கு போறாங்க, வர்றதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப ஃபாஸ்டா உங்க வீட்டுக்கு அப்படியே வர ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படின்னா ஒரு வழியா அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. சோ வீட்டுக்கு வந்ததுமே அந்த பக்கம் ஒரு பின்னாடி மரம் இருக்கும்ல, சோ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஒளிஞ்சு நிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பார்த்துருந்துருப்பாருல, அங்கதான் வந்து பார்த்தா உங்க தங்கச்சி தான் வந்துட்டு சாரா இருக்கால, அவதான் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா. இந்த குட்டி சாத்தா தான் இருக்கு, அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. ஆனா உங்களை காணோம். இங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சந்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சாரா தான் வந்துட்டு ஹே வயன், இந்தா குடி அப்படின்னு சொல்லி குடுக்குறா. நீங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து எனக்கு வேணாம் போ, ஒண்ணுமே உப்பு இல்லாம குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஜிமின் டக்குன்னு திரும்பி அந்த சைடு வாய்ஸ் வருதுங்களா, அந்த இடத்துக்கு பாக்குறாரு. பார்த்தா நீங்க அப்படியே வந்துட்டு அந்த வேப்பில எல்லாம் போட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு அது மேல உங்களை படுக்க வச்சிருக்காங்க. சோ நீங்க அங்கதான் உட்காந்துருப்பீங்க. இவையும் நம்மள மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாக்க, அப்போ சாரா வந்துட்டு உங்ககிட்ட ஏய் அறிவு இருக்கா உனக்கு, பெரியாமையா போட்டிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு விளையாட்டு கிடையாது, மரியாதையா இதை சாப்பிடு, சாப்பிடலனாலும் பிரச்சனை, கொஞ்சம் கூட உனக்கு சத்தே இருக்காது, அம்மா இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, இப்படியே பண்ணினா அப்பா வந்து சொல்லி வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. நீங்கண்ணா எனக்கு வேணாம், நானும் பாக்குறேன் 3 நாளா எனக்கு இதே கொடுக்குறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பீங்க. டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா 3 நாள் உப்பு சாப்பிடாம சாப்பிட்டா எப்படி இருக்கும், இதுல இந்த காய்ச்சல் வேற கண்ணெரிச்சல் வேறன்ட்டு முடியல உங்களால. அவ மறுபடியும் பேசுறா. இங்க பாரு, வெயிலுக்கு உனக்கு இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கு, மரியாதையா இதை குடிச்சு சீக்கிரம் ரெடி ஆகுற வழியா பாரு, இப்படியே படுத்திருந்தீங்கன்னா இது இன்னும் அதிகமாயிடும், வயன் சொன்னா கேளு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவ அப்படி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி விடுறா. இந்த கஞ்சி பாட்டிக்குள்ள உப்பு இல்லாம மோரு, சோ அதை காட்டி விடுறா. நீங்க நான் அழுகுறீங்க வலி தாங்க முடியாம. சோ ஜிமினாக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அவருக்கு ரொம்ப கவலையாவும் இருக்கு. என்னது, எப்படி இவளுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்றப்பதான் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, அவங்க பாட்டி அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க இது வந்துட்டு கூடவே யார் கூட இருக்கக்கூடாது, மேபி அவங்களுக்கும் இது வந்துட்டு பரவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அவர் மூளைக்கே உரைச்சிக்குது, நம்ம தானே இவளை கட்டி பிடிச்சி படுக்க வச்சிருந்தோம், இவ மடியில படுத்திருந்தோம், இவளை பக்கத்துலயே வச்சிருந்தோம், அதனாலதான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சா, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாளேன்ட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு, அவரால் தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா நீங்க ஒரு மாதிரி உட்காரவே முடியாம அனத்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்க அம்மா அம்மா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஜிமினா அப்படிங்கிறாரு. நீங்க டக்குன்னு பாத்துடுறீங்க ஏதோ சத்தம் வருதுன்னு. பார்த்தா ஜிமினா அப்படிங்கிறாரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு சிரிப்பு. ஏன் சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறீங்க. சாரா பார்த்துட்டு எதுக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னு கேக்குறா. சிரிக்கல, வாய் வலிச்சுட்டு அப்படின்னா சரி எனக்கு இப்போ எனக்கு அப்படிங்கிறீங்க, என்னடி வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் பத்தாது, போயிட்டு இன்னும் கொஞ்சம் மோர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்பவே கேட்டேன்லடி கடைக்கு போறப்பவே, திரும்ப அவ்வளவு தூரம் யார் போறது, 1/2 மணி நேரம் ஆகும் அங்க போறதுக்கு அப்படிங்கிறா. பரவாயில்ல போ, போயிட்டு வாங்கிட்டு வா, என்னாலலாம் சாப்பிட முடியாது, நான் சொல்ற இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஏதோ சொல்லி அங்க காசு இருக்கு பாரு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறீங்க. ஸோ அவளும் அந்த வெயில வந்து போயிட்டு இருக்கிறா.
ஸோ அவ அப்படியே அந்த பக்கம் போனதுமே இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீ ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏய், என்னடி இது, என்னால தான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல, உங்களால ஆகல, நானும் உங்க கூட வெயில்ல இருந்தேன்ல, அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒருத்தங்க கூட ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல, இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்துருமா. நீ என் கூட இருந்தல்ல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கண் கலங்கி பேசுறாரு. சொன்னீங்க அப்படியா, அப்படின்னா தள்ளி போங்க. உங்களுக்கு அகைன் வந்துட்டா நான் என்ன பண்ணட்டும்? இப்போதைக்கு அந்த தாத்தா கிட்ட மருந்து கூட இல்ல, போங்க தள்ளி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஜிமினா வந்துட்டு, ஏன் எனக்கு முடியலன்னா நீ தள்ளி போனியா? இல்லல்ல, நல்லா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தொட்டு பாக்குறாரு. காய்ச்சல் கொதிக்குது, முடியல, உங்களால மூச்சு விட கூட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கா வயன் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, எனக்கு சுத்தமா முடியல, டெய்லியும் உப்பு இல்லாம குடுக்குறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறீங்க. ஏன்னா உங்களால முடியல. ஸோ ஜிமின்க்கு உங்களை இப்படி பார்க்கவே முடியல. சரி, ஓகே, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, ம் இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ப எஞ்சி போயிடுறாரு. நீங்களும் சரி பத்திரமா போங்க, வெயில்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறீங்க. இது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்னே உங்களுக்கு தெரியல, ஆனாலும் வந்துட்டு அவர் மேல உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பாசமா இருக்கு. அப்படியே தான் அவரும் போயிருப்பாரு. இந்த பக்கம் வெளில கடைக்கு போன சாரா ரிட்டர்ன் வந்துடுறா. வந்ததுமே இந்தா அப்படின்னு குடுக்குறா. நீங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன்டி என்னை போய் போக சொன்ன, எவ்வளவு வெயில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் போயிட்டு அவளுக்கு ஏதோ வேலை அம்மா கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த மூலையில படுத்திருப்பீங்க. அவதான் அடிக்கடி வந்து வந்து பாத்துக்கிறா. சோ இந்த பக்கம் நீங்க இந்த மாதிரி இருக்க, அம்மா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜிமின் வந்துட்டு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாருல்ல, அவர் நேரம் எங்க போறாருனா அந்த வைத்தியர் வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு அந்த வைத்தியர் கிட்ட இந்த மாதிரி பெரிய அம்மா போட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு இது கொடுப்பாங்கல்ல, அந்த பொடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரு வந்துட்டு அதெல்லாம் தீர்ந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம தான் ராஜா கிட்ட பயனாச்சே, அவர் வந்துட்டு என்ன பேசுறீங்க, யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா அதை கொடுக்கணும், அதை விட்டுட்டு பத்திரப்படுத்தி உங்களுக்காக வச்சுக்க கூடாது. இப்ப எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை மிரட்ட அந்த மனுஷன் பாவம் பயந்துடுறாரு. தம்பி, நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஆனா அது எங்க போச்சுன்னு தெரியல, காணோம். இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சத்தியமா இப்ப என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்க, அது இப்ப கிடைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க சொல்லிருப்பீங்கல்ல, அதத்தான் அவரும் சொல்றாரு. எனக்கெல்லாம் தெரியாது, கண்டிப்பா எனக்கு இப்ப அது வேணும்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்க, தம்பி, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சைடு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா 2 ஊர் தள்ளி போனா அங்க ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அது சின்ன மலைதான், ஆனா அதோட உச்சிக்கே போகணும். அங்க போயிட்டு அந்த செடி கிடைச்சா அதிசயம்தான், ஆனா தேடி கண்டுபிடிச்சு இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வரலாம். ஆனா வேற எந்த இடத்துலயும் அது இந்த சீசனுக்கு முளைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்க இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க, வாய்ப்பு தான் இருக்கு, கண்டிப்பா இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு அந்த வைத்தியரும் சொல்ல, அது என்ன மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு. சோ அவர் வந்துட்டு ஒரு புக்ல எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த வைத்தியர்கள்லாம், அதை எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி இருக்கும், அதோட ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கற்பூரம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு, சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ஆனா உங்ககிட்ட ஒரு மருந்து இருக்குன்னா யாராவது அவசரத்துக்கு கேட்டா கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. இப்போ 2 ஊர் தாண்டி போகணும்ல. ஜிமினா நேரா வீட்டுக்கு வந்ததும் அவரோட அந்த ஜீப் இருக்குல்ல, சோ அதை எடுத்துக்கிறாரு. அப்பா கேக்குறாரு, டே எங்க போற அப்படின்னு. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரத்துக்கு எப்போ ஆகும்னு தெரியாது, ஆனா வந்துருவேன், பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபாஸ்டா வண்டி எடுத்துட்டு அந்த அந்த ஊர் 2 ஊர் தாண்டி போகணும்ல. ஸோ ஊரை தாண்டி போறதெல்லாம் ஈஸி கிடையாது, அவ்வளோ பெரிய டெசர்ட் எல்லாம் தாண்டி 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 போகணும். ஸோ இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்பயும் கூட நைட் ஆயிடுது அவர் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ மலை அடிவாரத்தில் நிற்கிறாரு. ஆனால் அந்த வைத்தியர் சொல்லியிருப்பாரு, மலை உச்சிக்கே போகணும், அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஜிமினாவும் அவர் கையில் வந்துட்டு இந்த ஒரு மாதிரி ஃபோனு, இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஊரில் அங்கே அதிகமாக கிடைக்காது. ஸோ நார்மலாக ஏதோ ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பாங்க.
அப்போ வந்துட்டு அவரோட வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீப்பில் ஒரு மாதிரி விளக்கு இருக்கும். அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதோ சொல்லுவாங்கள்ல, பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விளக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அப்படியே அந்த ஊரில் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறாரு. எடுத்து அப்படியே பற்ற வச்சுட்டு அந்த நைட்டில் அப்படியே அந்த காட்டு பகுதியில் அந்த மலைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி சத்தம், அமைதியான இடம். அவருக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. பயந்துட்டே தான் போகிறாரு. இருந்தாலும் அவரால் வந்துட்டு பின்வாங்க முடியலை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதனால ஜெமினாவும் அங்கேருந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரம் தான் போயிருப்பாரு. அதுக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்க தான் சின்ன மலை மாதிரி இருக்குது. அந்த வைத்தியர் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்கும். அங்கே போகிறது ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே தான் அங்கே போகிறது ஒன்றும் ஈஸி இல்லை. அப்படியே ஜிமின் நடக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக அந்த மலையில் நடக்கிறாரு. மூச்சு வாங்குது. என்னதான் பனி பெஞ்சாலும் ஒரு மாதிரி குளிர் அடித்தாலும் அவரால் நடக்கவே முடியல. வேர்த்து கொட்டுது. அப்படியே முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ தானே காய்ச்சல் வந்து கொஞ்சம் அதாவது அம்மெல்லாம் போட்டு எந்திரிச்சிருந்துருப்பாரு. அதுக்குள்ளே திரும்ப இவ்வளோ ஒரு மாதிரி உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு முட்டியை பிடிச்சி நின்றுக்கிறாரு. ஒரு இடத்துல நடக்கவே முடியல. ஏன்னா மலை ஒரு மாதிரி செங்குத்தலாக இருக்குது. ஒரு வழியா அவரும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரே படியாக நடந்து போயிடுறாரு. அந்த மலை உச்சிக்கே போயிருப்பாரு. அங்கே போய் பார்த்தா நிறையா செடி, நிறையா கொடியெல்லாம் இருக்குது. அங்கங்கே அதுவும் இல்லாமல் அது பெரிய மலை அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளே தேல், பூச்சி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாம்புன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரலை. அவர் பாட்டுக்கும் அவரோட வேலையை பார்த்து போகிறாரு. அதுங்க பாட்டுக்கும் அதுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்குது. ஸோ அவரை எதுவும் பண்ணலை. அப்படியே தான் நேராக வந்துட்டு அந்த மரம், அந்த செடி இருக்குல்ல, அந்த செடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கண்டிப்பாக அது அந்த செடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அது வேற ஏதோ. ஏன்னா அந்த தலையை ஒரு மாதிரி அவர் பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்கும்ல அந்த புக்கில், அந்த மாதிரி தான் அது இருக்குது. அதை பறித்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அந்த காடு ஃபுல்லாக தேடுறாரு. விடிஞ்சிருச்சு இப்போது. ஸோ விடிஞ்சங்காட்டிக்கு அவருக்கு தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ நேரம் நல்லா தேடி இருந்திருப்பாரு. மதியம் ஆயிடுது அவர் தேடி முடிக்கிறதுக்கு. ஒரு வழியாக ஒரு மூலையில் வந்துட்டு சின்ன செடி, ரொம்ப குட்டி, இப்போ தான் வந்துட்டு அது வளர்ந்துருக்கு. அப்படியே அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. போய்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அது வந்துட்டு அந்த வைத்தியர் சொன்ன அதே செடி தான். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இலை சின்னதாக தானே இருக்கும். அப்படியே வந்துட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா குட்டி குட்டியாக நிறைய செடி முளைச்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாரு. ஸோ பறித்து ஒரு சின்ன பை மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாரு. அது துணிக்குள்ளே வந்துட்டு அதை வச்சு அது வாடக்கூடாது. அதனால அவர் வந்துட்டு அந்த பையில் ஒரு குட்டி பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஒரு துணி இருக்கும், அந்த துணியில் வந்துட்டு ஊற்றி கொஞ்சம் துணி ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த துணிக்குள்ளே அந்த செடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி சுற்றி அந்த பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ரிட்டன் வீட்டுக்கு, அதாவது வீட்டுக்குன்னா அந்த மலை அடிவாரம் இருக்குதுல்ல, ஸோ திரும்ப அங்கே வரத்துக்கு நைட்டே ஆகிடுது. மனசனால சுத்தமாக முடியல. சாப்பாடு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொண்டு போன தண்ணியும் அந்த செடிக்காக அந்த துணியில் ஊற்றிருப்பார். இப்போது எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் நடந்து வராரு. ஒரு வழியாக ஜீப் கிட்ட வந்துட்டார். வந்ததுமே அந்த ஜீப்பில் வந்துட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் தண்ணி இல்லை. சரி, ஓகே, நம்ம இங்கே எல்லாம் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு நேராக அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு வராரு. உங்கள் வீடு வரத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஜீப்பை நிறுத்திட்டு, ஏன்னா சத்தம் வந்தால் தெரிஞ்சிடல இருக்காது, அதனால் ஜீப்பை முன்னாடியே நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து வராரு. ஸோ நடந்து வந்து அப்படியே ஜன்னலில் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் படுத்திருக்க இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 12 இருந்திருக்கும். ஸோ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கும். நைட்டு 12 மணி ஆகிடுது. வயன் அப்படிங்கிறாரு, நீங்கள் நார்மலாக நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் வலியோடு தான் தூங்கியிருப்பீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக முழிப்பு வருது. கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜன்னலில் ஜிமின் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களே வாங்க அப்படின்னு சொல்ல, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜிம்மிக்கு செம்ம கடுப்பாயிட்டு, உடம்பு சரியில்லாமல் பிள்ளை விட்டுட்டு எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கத்த,
என்னங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. யாராவது இருந்தால் தானே வரத்துக்கு, எல்லாம் ஒன்று இந்த மாதிரி விட்டுட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்போது நீங்கள் இல்லைங்க என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு சாரா இருக்கால தங்கச்சி, அவள் சாமிக்கு எதுவும் விரதம் இருக்கணும்னு சொன்னா, அது நைட்டில் எதுவும் பூஜை பண்ணுமா, அதனால அவள் சின்ன பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா அவள் கூட போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அம்மாவும் சேர்ந்து அந்த பூஜை பண்ணணும். ஸோ 3 பேர் அங்கே போயிருக்காங்க, கோயிலில் இருக்காங்க. அவங்க வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா 2 நாளும் பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா சாராக்கு உங்களை இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. அவளால் அப்படி பார்க்க முடியாமல் நான் அந்த பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அம்மாவும் நானும் பண்ணுறேன்ட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேர் இப்படி பூஜை பண்ணாங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால் அப்பா போயிருப்பார். ஸோ நைட்டு என்ன தூங்க சொன்னாங்க, காலையில் அப்பா பார்த்துட்டு போயிடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் ஜிம்மிக்கு அந்த கோவமே குறையுது. பரவாயில்ல, போனதும் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் எந்திரி, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. என்னால் எதுவும் சாப்பிட முடியல, பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் வீட்டில் அந்த பாத்திரம்லாம் இருக்கும்ல, ஸோ உங்கள் வீடு ரொம்ப குட்டி வீடு தான், அவர் வீடு மாதிரி அரண்மனையெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்க்குறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. மோரில் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அந்த பானையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே ஜிமினும் போயிட்டு அந்த பானையை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அதில் மோர் இருக்குல்ல, ஸோ அப்படியே எடுத்துக்கிறாரு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டு இங்கே வா அப்படிங்கிறாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பாருவாயன் நானும் நேற்றிருந்து எதுவும் சாப்பிடல, என்னால் சுத்தமாக முடியலை. இப்போ நீ இதை ஒழுங்காக குடிச்சிக்கிட்ட அப்படின்னா நானும் ஏதாவது சாப்பிடுவேன், பச்சை தண்ணி கூட எனக்கு குடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவரோட வாய்க்கிட்ட கொண்டு போகிறீங்க. நான் என்ன சொன்னேன், நீ குடித்தா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நிஜமாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. ஆனால் குடிக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. ஸோ ஜிமினா அப்படியே உங்களை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சுப்பார். நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்க, இரு உனக்கா குடிக்க தானே பிடிக்கல, நான் காட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே அந்த மோர் இருக்குல்ல, ஸோ ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸில் இருக்கிற மோரை அப்படியே உங்களுக்கு காட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே குழந்த மாதிரியே எப்படி உங்களை குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அவர் எப்பவுமே ட்ரீட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் குழந்த மாதிரி கம்முன்னு அதை குடிச்சிக்கிறீங்க. போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸே குடிக்க வச்சிடுறாரு. ஸோ நீங்கள் அதை குடித்ததுமே இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு தர, நீங்கள் அவரோட மடியிலே உட்காந்துக்கிட்டு இப்போ நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை அப்படியே காட்டி விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அவரும் ஒரு மாதிரி, அவருக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கும் சுத்தமாக முடியல. பட் இந்த மாதிரி நீங்கள் அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்களும் அவரை ட்ரீட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே குடிச்சிட்டே இருந்திருப்பார். ஸோ ஃபேஸு கை கால்லாம் பார்த்தா பெரிய பெரிய கொப்பளமாக இருக்குது. இவ்வளோ அழகான பொண்ணு இந்த மாதிரி கொப்பளெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாக இருக்குது, அவரால் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது ஜிமினாவும் அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களை அப்படியே இறக்கி கீழே அப்படியே படுக்க வைக்கிறாரு, அந்த வெள்ளை துணிக்குள்ளே அது மேலே. நீங்களும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இங்கே அம்மிக்கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாரு. இருக்குது இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினா போயிட்டு அந்த கல்லுக்கிட்ட உட்காந்து அவர் அந்த பையில் அந்த இலை வச்சுருப்பார்ல செடியெல்லாம், அதெல்லாம் எடுத்து அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் கேட்டிருப்பாரு. ஸோ அது காய வச்சு பொடியாக பண்ணி வைக்கிறது ரொம்ப நாளைக்கு தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி செடியவே பொறிச்சதுமே அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே அம்மிக்கல்ல வச்சு அப்படியே அரைச்சிட்ருப்பாரு. அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுவா சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழகாக அதை அரைச்சி ஒரு கப்பு மாதிரி கிண்ணம் மாதிரி இருக்கும், ஸோ அதில் போட்டு எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் எங்க இது பார்த்தா அன்றைக்கி நான் கொண்டு வந்த மருந்து மாதிரி வாசம் வரல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதே தான் அப்படிங்கிறாரு. இது எங்கன்னு கிடச்சிச்சு, அதுவும் செடியாக இருக்குது, அந்த வைத்தியர் தாத்தாக்கிட்டேயும் இது இல்லையே, அன்றைக்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுவும் செடியெல்லாம் இந்த சீசனுக்கு வராதே, எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமினா ஃபஸ்ட்டு
கை காலெலாம் காட்டு அப்படிங்கிறாரு. அவருக்காவது முதுகில் மட்டும்தான், உங்களுக்கு கை கால் கண்ணும் அப்படின்ட்டு முதுகுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே இருந்திருக்கும். ஸோ அவர் வந்துட்டு கை காட்டு அப்படிங்கிறாரு. நீங்களும் காட்டுறீங்க. ஸோ அந்த கைக்கு அப்படியே அழகாக பூசி விடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வலிக்குது, பட் அப்புறமே கொஞ்சம் 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 நல்லா இருக்குது. அப்புறம் காலுக்கு காட்ட சொல்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸ்கர்ட்டை கொஞ்சம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் ஸ்கர்ட்டை இது பண்ணி தள்ளி விட்டுட்டு அப்படியே காலுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மருந்து இருக்குல்ல, ஸோ அந்த அரைச்சது அதை அப்படியே பூசி விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு அமைதியாக பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. அவர் வந்துட்டு காலுக்கெல்லாம் பூசி விட்டுறாரு. அப்புறமா திரும்ப அப்படிங்கிறாரு. ஆ அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் திரும்ப நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படியே வந்து பின்னாடி உட்காந்து உங்கள் முதுகுக்கெல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு டைட்டாக தானே இருக்கும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஏன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதானே போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் அதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அவர் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டு மாற்றிட்டு வா அப்படிங்கிறாரு. இதுவா அப்படின்னு நீங்கள் கேட்க, சொல்கிறல்ல மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நீங்களும் போயிட்டு அந்த மேலே போட்டிருப்பீங்கள்ல ஒரு மாதிரி அந்த க்ராப் டாப் மாதிரி ஒரு ப்ளவுஸ் மாதிரி, ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை மட்டும் போட்டு வரீங்க. இப்போது ஜிம்னா வந்துட்டு லைட்டாக அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஸோ பின்னாடி முதுகில் அந்த ஷர்ட் அப்படியே மேலே தூக்கி விட்டு முதுகு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் தேய்ச்சி விடுறாரு. உங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குது ஸ்டார்டிங்கில், எங்கே வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கொஞ்சம் நேரம் அதுதான் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு, உனக்கு வேறு எங்காவது இந்த மாதிரி இது கொப்பலெல்லாம் இருக்கான்னு கேட்குறாரு. உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கே எப்படி சொல்லுவீங்க? இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, பின்னாடி உனக்கு கையெட்டாத தான் நான் போட்டு விட்டேன், வேறு எங்காவது தான் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் போயிட்டு தனியாக அந்த கிச்சன் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த முன்னாடி மேல் உடம்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் எல்லாம் அந்த மருந்து அப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போது அந்த கப்பில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஜிம் வந்துட்டு இந்தா இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கன்னத்துலலாம் கொஞ்சம் பிம்பிள் இருக்குல்ல, கன்னத்துக்கெல்லாம் பூசி விடுறாரு. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதெல்லாமே அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு அகைன் அவருக்கு எப்படி குளிர் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு குளிர் வர ஆரம்பிக்குது. ஏங்க ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. இது போட்டால் கொஞ்சம் குளிர் வர மாதிரி இருக்கும், அது நைட் டைமில் தானே யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ரொம்ப குளிராக இருக்குது அப்படியே நடுங்குறீங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நடுக்கம் வந்துடுது. ஸோ ஜிமின் வந்துட்டு எதை பற்றி யோசிக்கல, அப்படியே வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. ஜஸ்ட் அப்படியே அந்த நீங்கள் படுத்துருப்பீங்களோ, ஸோ அந்த இடத்துல படுத்துக்கிறாரு. நீங்கள் எங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே கேட்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா நானே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் எதுவுமே யோசிக்கல. ஜஸ்ட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு அவர் மேலே அப்படி படுக்க வச்சு நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ரொம்ப வார்மாக இருக்குது. அந்த குளிரெல்லாம் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப குளிராக இருக்கும்போது இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டால் வார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் உங்களுக்கு அந்த குளிரெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வார்மாயிட்ருக்கு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நடுக்கம் நின்னதுக்கப்புறம் நீங்கள் ஏங்க இது ஏது உங்களுக்கு செடியே கொண்டு வந்திருக்கீங்க, எங்கே இருந்துச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க, யாரும் கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் இது இந்த சீசனுக்கு எங்கேயுமே கிடைக்காதே, அதுவும் இந்த 2 ஊர் தள்ளிக்கிற மலையில் தான் கிடைக்கும், அதுவும் உச்சி மலையில் கிடைக்கும், இருந்தாலும் தான் இல்லைனாலும் தான் அம்மா கேட்டு வந்தாங்க வைத்தியர்கிட்ட, ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கும் அந்த வைத்தியர் தான் சொன்னார் அங்கே தான் கிடைக்கும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், என்னால் ஒன்று இந்த மாதிரி பார்க்க முடியல, இதை போட்டால் உனக்கு இந்த தழும்பு கூட இருக்காது, சீக்கிரமாக சரியாயிடுவேன், உனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகே வர மாதிரி இருக்குது. எப்போ போனீங்க அப்படின்னு கேட்க, நேற்று நைட்டு போனேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நேற்று உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதுதான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, அவ்வளோ தூரம் போனீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான், ஆனால் கிடச்சிருச்சு, நல்ல வேலை கிடச்சங்காட்டிக்கு தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்கள்கிட்ட அப்படியே ஹக் பண்ண மாதிரி பார்த்துட்டே இருப்பார் பேசிட்டு.
உங்களுக்கு நான் இன்னொரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிம்னாவோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி தூங்கியிருப்பார். அப்போது நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்க உங்களோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இன்னுமே வந்துட்டு இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை. ஆனால் அவர் உங்களுக்காக எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா புரியுது. உங்களால் அவர் விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ அவரோட ஷர்ட்டை வந்துட்டு கழட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல. ஸோ இப்போ அவர் வெறும் மேலே தான் படுத்துட்ருப்பாரு. அவருக்கு போர்த்தி விடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறீங்க. போர்த்தி விட்டுட்டு வேறு பக்கம் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு தான் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போர்வை எடுத்துகிட்டு வரீங்க. போர்த்தி விடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க அவரோட கையில் முதுகுலன்னு சொல்லிட்டு அங்கங்கே முள்ளெல்லாம் கிழிச்சிருக்கும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப மரம்லாம் செடியெல்லாம் முள் செடியெல்லாம் இருக்கும்ல, அப்படி தான் அதெல்லாம் கிழிச்சிருக்கும். ஸோ அந்த காயெல்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு நாலு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த காயத்தை மெதுவாக உங்களோட கையில் அப்படியே வச்சு தொட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிம்னா டக்குன்னு உங்கள் கைப்பட்டது கண்ணு முழிச்சுக்கிறாரு. முழிச்சிட்டு ஒயின் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய்ட்டு நல்லா டைட்டாக அவர் கழுத்தோடு சேர்த்துற மாதிரி அவர் உட்காந்துருப்பாரா. ஸோ நீங்கள் அவர் மடியிலே ஏறி உட்காந்து அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஸோ அப்படியே டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட மனசுக்குள்ளே இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது, அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. ஸோ எப்படி நீங்கள் எமோஷ்னலாக ஹாப்பியாக ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனலோட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த எஃபெக்டை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஓகே டியர். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் நான் கேட்டல ஸ்டார்டிங்கில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல டைட்டிலாக கொடுங்களேன். நான் எனக்கு டைட்டிலே வைக்க வர மாட்டேங்குது டியர். ஸோ இந்த ஸ்டோரிக்கு என்ன டைட்டில் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் 3-4 எபிசோட் பார்த்துருக்கீங்கள. ஸோ ஏதாவது டைட்டில் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும் எனக்கு. ப்ளீஸ் டைட்டில் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சு அப்படின்னா. ஓகேவா, ஃபோர்ஸ்லாம் பண்ணலாம், ஜஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் வேறு என்ன, எனக்கு இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு சீன் தான் பிடிச்சிருக்கு. அந்த ஜிம்னா வந்துட்டு சொல்லும்போது வைனுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சாங் போட்டிருக்கோம்ல, அதுதான் எனக்கு அந்த சீன் தான் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த சாங்கில் அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். டெடிகேட் பண்ணணுன்னா அதையும் நான் ஜிம்னாக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். அந்த லைன் வந்துட்டு அவருக்காக மட்டுமே பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த லைனை நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேவா. ஓகே. ஸோ வேறு என்ன, அவ்வளோதான் டியர். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சொல்ல நினச்சேன், இன்றைக்கி வேறு ரொம்ப மழை வந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இருந்து அது மாதிரி சரசரன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் வாய்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன், நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்கேன், ஐசோலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அது வந்திருக்குன்னு தெரியல. மேபி கொஞ்சம் அதாவது நாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதானே. ஸோ ஸ்டோரி முடிஞ்சிட்டா. பாய், லவ் யூ. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தது என்ன சீன் சொல்லுங்கள். ஓகேவா. டடா.